அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற தலைப்பு மகர ராசி. காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் ராசியான மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்க ராசிக்கு பாருங்க, உங்க ராசிநாதன் சனி 2ஆம் இடத்துல கும்ப ராசியில சொந்த வீட்டுல இருக்காரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் மீன ராசியில இருக்காங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் மேச ராசியில சஞ்சரிச்சு இருக்காங்க. ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பாத்தீங்கன்னா கன்னிராசியில புதனோட வீட்டுல சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா 2020, 21, 22 எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை, ரொம்ப கஷ்டம், எவ்வளவோ கஷ்டம். இது எல்லாமே மகர ராசி நேயர்கள் அனுபவிச்சீங்க. வெளியெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைங்க. உங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள நிம்மதி இல்லை, வேலை செஞ்ச இடத்துல பிரச்சனை, வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை. ஒரு சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மன நிம்மதியே இல்லை. உங்களுக்கு தூங்க கிடையாது. நீங்க நிம்மதியான ஒரு தூக்கம் தூங்கி பல வருஷம் ஆச்சுன்னு சொல்லிடலாம். ஒரு 2-3 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிடலாம். மகர ராசி நேயர்கள் இப்பதான் ஒரு சில பேர் நல்லா இருக்கீங்க. ஒரு சில பேர்ல பாருங்க, வாழ்க்கையை விட்டுறலாம், வாழ்க்கையை வேண்டாம், தற்கொலை பண்ணிக்கலாம், நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்றது வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்க. அந்த மனநிலையை அப்படியே அடியோட விட்டுருங்க, சரிங்களா? அந்த நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா உங்க ராசிக்கு பாருங்க 2ஆம் இடத்துல சனி இருக்காரு. ஜென்ம சனி தாங்க பிரச்சனை கொடுக்கும் ஒருத்தருக்கு ஜென்ம சனியில தான் பிரச்சனை வரும். போன ஜென்மத்துல பண்ண அந்த பாவங்கள் இந்த காலகட்டங்கள் அந்த அஷ்டம சனியிலும் ஜென்ம சனியிலும் தான் பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால மனசு விட்டுற வேண்டாம். மனசுல ஒரு தெம்பு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வரதான் போகுது. ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு இருக்காரு. ஒரு தைரியத்தை கொடுப்பாரு, தன்னம்பிக்கை கொடுப்பாரு. அதனால கவலையப்பட வேண்டாம். இந்த 2020, 21, 22 எல்லாம் பாத்தீங்கன்னா நிம்மதியே கிடையாது உங்களுக்கு. ஒரு சில பேர்லாம் சொன்னாங்க, சார் நாங்க நடைப்பணமா வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு நிர்கதியா நின்றுட்டு இருக்கோம், நாங்க யாரும் எங்களுக்கு உதவி செய்யல, உடம்புல உயிர் மட்டும்தான் போயிட்டு இருக்கு, உடம்புல உயிர் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கு, நாங்க நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர், ஒருத்தர் 2 பேர் எல்லாம் கிடையாதுங்க. ஆயிரக்கணக்கான மகர ராசிக்காரங்க சொன்னீங்க, சரிங்களா? அதனால கவனமா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. பேச வேண்டிய பேச்சுல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா 2ல சனி பகவான் இருக்கிறதுனால பேச வேண்டிய பேச்சில் கவனமா இருங்க. குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த பழைய மாதிரி வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு கண்டிப்பா நல்ல ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க, சரிங்களா? அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அந்த போன வாழ்க்கை, அந்த கசப்பான வாழ்க்கை உங்களுக்கு திரும்பி வரப்போறதே கிடையாது உங்களுக்கு, சரிங்களா? ஜென்ம சனியில் தான் ஒருத்தர் பிரச்சனை கொடுக்கும். ஜென்ம சனியில் தான் சனி டார்ச்சர் கொடுப்பாரு, டார்ச்சர் பண்ணுவார். வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, மன நிம்மதி இருந்திருக்காது. உங்களை யாருமே உங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்காம இருந்தாங்க. குடும்பத்துல அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க யாருமே உங்களுக்கு புரிஞ்சுக்கல. அப்பா அம்மாவே உங்களுக்கு புரிஞ்சுக்காம இருந்தாங்க. எல்லாமே உங்களுக்கு எதிரியா இருந்தாங்க. வேலை செய்யற இடத்துல நல்லது பண்ணீங்க, அடுத்தவங்களும் பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல நீங்க வளர்த்தி விட்டீங்க. உங்க மேலதிகாரி எல்லாம் பாருங்க, அவங்களுக்கு ஆகாம போச்சு. கூட இருக்க சக ஊழியர்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை. நீங்க நல்ல வேலை பண்ணிட்டு இருந்தீங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சீங்க, நல்ல பேர் வாங்க முடியாம அடுத்தவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்தீங்க. நீங்க செஞ்சதுக்கெல்லாம் கிரெடிட் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு. அப்ப உங்களுக்கு எந்த நல்ல பேரும் கிடைக்கல. கெட்ட பேரு, அசிங்கமான வந்ததுதான் மிச்சம். அசிங்கமான வந்ததுதான் உங்க வாழ்க்கையில மிச்சமா இருந்தது. ஆனா இந்த காலகட்டங்கள் பாருங்க, 2024 பாருங்க, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. உங்க ராசிக்கு பாருங்க 5ஆம் இடத்துல குரு வரப்போறாரு. எப்ப நடக்கும்? மே மாதம், அந்த முதல் வாரத்திலே, இந்த மே மாதம் ஸ்டார்டிங்லேயே பாருங்க குரு பயிற்சி நடக்கும். இந்த மே மாசத்துல இருந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வர போறீங்க. ஒரு கடுமையான ஒரு இருட்டு, ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தீங்க. ஒரு சிறை தண்டனைன்னு சொல்லலாம். சிறையிலிருந்து விடுதலையாக போறீங்க, வெளியே வர போறீங்க. இந்த மே மாசத்துல இருந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆரம்ப பகுதி இந்த ஜனவரி மாதத்துல இருந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு அப்படியே லைஃப் அப்படி ஸ்மூத்தா போயிடும். இந்த மே மாசம் ஆரம்ப பகுதியில இருந்தே பாருங்க, உங்க வாழ்க்கை அப்படியே தலையில மாறப்போகுது. அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இருட்டுக்குள்ள இருந்த மகர ராசிக்காரங்க ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை பார்க்க போறீங்க. சிறை தண்டனை, ஒரு ஜெயில் கைதியா இருந்தீங்க, நீங்க இப்ப விடுதலையாக போறீங்கன்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ நல்ல ஒரு வாழ்க்கை காத்துட்டு இருக்கு. இருட்டுக்குள்ள இருந்த நீங்க ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை பார்க்க போறீங்க. வெளிச்சத்தை பார்த்தா என்ன அர்த்தம்? உங்களால சுதந்திரமா வாழ முடியும், ஆசைப்பட்டதை வாழ முடியும், நினைச்சதை அடைய முடியும், ஒரு வீடு வாங்க முடியும், குடும்பத்தில் இருக்க பிரச்சனை சால்வ் பண்ண முடியும் உங்களால. அதே மாதிரி பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர் நல்ல வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம், நல்லா படிப்பீங்க. அந்த உடம்புல இருந்து அந்த சோம்பேறித்தனம் உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி அனைத்து விதமான விஷயங்களும் இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு நிச்சயமா மேசராசிக்காரங்களுக்கு அமைய போகுது. இந்த மாதிரி தான் நீங்க வாழ போறீங்க, சரிங்களா? நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்க போறீங்களா, அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்போ இந்த தற்கொலை எண்ணங்கள்,
அந்த சூசைட் மைண்டு, இதெல்லாம் தேவையே கிடையாதுங்க இனிமேல். சரிங்களா? அதெல்லாம் அப்படி விட்டுட்டு போயிருங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு சில பேர்லாம் பாருங்க, உடம்புல உயிர் மட்டும் தான் சார் இருக்கு, எதுவுமே கிடையாதுங்க, நாங்க வாழ்றதே வேஸ்ட்டு, நாங்கெல்லாம் பிறந்திருக்கவே கூடாது, இந்த மகர ராசின்னு நாங்க பிறந்ததே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாபமா போயிட்டு இருக்கு, சாபம் பெற்ற ராசி இது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. போன காலகட்டங்கள்லாம் பாருங்க, தனுசு ராசி நேயர்கள் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் மகர ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த வாழ்க்கை கடந்து போகும். சரிங்களா? இந்த லைஃப் உங்களுக்கு மாறும். இந்த லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆகும். சரிங்களா? உங்க வாழ்க்கை மாறப்போகுங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. உங்க ஜாதகத்துல நல்ல யோகாதிபதி, நல்ல அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி தசாபுத்தி மட்டும் நடந்துடுச்சுன்னா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நான் சொன்ன பலனை விட நீங்க மேலும் மேலும் நல்ல பலனை அனுபவிப்பீங்க. ஏன்னா ஜாதகத்துல பாருங்க, 1ஆம் அதிபதி 1, 5, 9, 1, 4, 7, 10, இல்ல 2ஆம் அதிபதி லாபஸ்தான அதிபதி நடந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்காம இருந்துச்சுன்னா ஒரு முழுமையான ஒரு யோக பலன், ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கை நிச்சயமா மகர ராசிக்காரங்க வாழ போறீங்க. ஏன்னா இப்ப கோச்சாரமே நல்லா இருக்கே உங்களுக்கு. 7.5 சனியில கடைசி பகுதியில் தான் இருக்கீங்க, பாத சனியில் இருக்கீங்க. இந்த பாத சனி அப்படி ஒன்றும் உங்களுக்கு பெருசா போட்டு ஆட்டி படைச்சிடாது உங்களை. கண்டிப்பா நெகட்டிவ் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன பேச வேண்டிய பேச்சுல கவனமா இருக்கணும். கணவன் மனைவிகளை யாரோ ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். மற்றபடி இந்த மன ரீதியான பாதிப்பு, அந்த உடல் பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா மகர ராசினியர்கள் பாருங்க, நடக்க முடியாம இருந்தீங்க, நரம்பு பிரச்சனை இருந்தது, தோல் பிரச்சனை இருந்தது, ஸ்கின் அலர்ஜி உங்களுக்கு இருந்தது, வயிறு சார்ந்த பிரச்சனைகள், குடல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, எவ்வளோ பிரச்சனை உடம்புல பாத்தீங்கன்னா வியாதி 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 இப்படியே தான் உங்களுக்கு 2.5-3 வருஷமா போயிட்டு இருந்தது. மன நிம்மதி கிடையாது உங்களுக்கு, சரியா தூங்க கிடையாது நீங்க. ஆனா இனிமேல் இந்த வாழ்க்கை அப்படியே மாறப்போகுது. 2024ஆம் ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு இந்த மகர ராசி நேயர்களுக்கு சொல்லிடலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மற்ற ராசிக்கும் பாருங்க, தனுசு ராசி நேயர்களும் நல்லா இருக்க போறாங்க. அதே மாதிரி வந்து நீங்களும் நல்லா இருக்க போறீங்க. அவங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சுது, நீங்க 7.5 சனியில கடைசி பகுதியில் இருக்கீங்க. சரிங்களா? மகர ராசி நேயர்கள் இந்த மே மாதத்திலிருந்து ஒரு புதிய ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு வாழ்க்கை வாழ போறதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஏன்னா 5ல குரு வருவார். 5ல குரு வந்துட்டு என்ன பண்ணுவாரு, உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் பாரு உங்க ஜென்ம ராசியே பார்ப்பாரு. உங்க ராசிக்கு வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை விருச்சக ராசி பார்ப்பாரு. அப்ப லாபங்கள் கிடைக்கும், பணம் வரப்போகுது. இனிமேல் பணம் வரப்போகுது. நீங்க நினைச்சபடி உங்களால வாழ முடியும், ஒரு பொருள் வாங்க முடியும், ஒரு இடம் வாங்க முடியும். ஏன்னா மனசுல ஒரு கற்பனை இருந்திருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு ஆசை, ஒரு கற்பனை இருக்கும். ஒரு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும், மனசுக்கு பிடிச்ச பொருட்கள் வாங்கணும், 2 வீலர் வாங்கணும், ஒரு 2 வீலர் வாங்கணும், கார் வாங்கணும், இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாகனம் வாங்கணும்னு ஏதோ ஒன்று ஒரு ஆசை இருக்கும் உங்களுக்கு. அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. அதுதான் இந்த வருடம், இந்த 2024ஆம் ஆண்டு. அப்போ இந்த மே மாதத்திலிருந்து பாருங்க, உங்க வாழ்க்கை தலைகீழா நிச்சயமா மாறிடும். ஆரம்ப பகுதி உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த 2020, 21, 22 கம்பேர் பண்ணும்போது அந்த 2023 கூட ஓரளவுக்கு வெளியே வந்துட்டீங்க ஒரு சில பேர். ஆனா இன்னும் முழுமையா யாரும் வெளியே வர கிடையாது. சரிங்களா? முழுசா யாரும் வெளியே வர கிடையாது. 2020, 21, 22 எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் அதிகப்படியான மகர ராசி நேயர்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்க. திருவோண நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் பாதிப்பட்டிருந்தீங்க. குறிப்பிட்டு சொல்ல போனா இந்த திருவோண நட்சத்திரக்கார நேயர்கள், சந்திரனோட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் உள்ளடக்கிய ராசி தான் மகர ராசி. இந்த நட்சத்திரக்காரங்கள கடுமையா பாதிக்கப்பட்டிருந்தீங்க. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை, உள்ளுக்குள்ளேயே வச்சு அப்படியே மனசுக்குள்ளே வச்சு வலி வேதனையோட வாழ்ந்துட்டு இருந்தீங்க, கஷ்டங்களை அப்படி சுமந்து வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஆனா இந்த வருஷம் உங்களுக்கான ஒரு வருஷமா இருக்க போது, தலைகீழ லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆக போகுது. பயன்படுத்திக்கிங்க இந்த வருஷத்தை. உங்க ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி போயிட்டு இருக்கான்னு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ராசி பலன்கிறது நம்ம சந்திரன் வச்சு பாக்குறோம், லக்ன பலன்கிறது நம்ம ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். சரிங்களா? ராசி லக்னம், ராசினா உடல், லக்னம்னா உயிர். அப்ப லக்னாதிபதி நிலைமை என்ன, ராசிநாதன் சனியோட நிலைமை என்ன, அப்ப உங்க உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு, உங்க மனம் எப்படி இருக்கு, அனுபவிக்கக்கூடிய அந்த யோகா, அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கா, லக்னம் லக்னாதிபதி தீர்மானிக்கும். நடக்கக்கூடிய தசாபதி சம்பவங்களை தீர்மானிக்கும். உங்களை சுத்தி என்ன நடக்குது, நல்லதா கெட்டதா, இதெல்லாமே தனிப்பட்ட ஜாதகத்துல பதில் கிடைச்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.